அஸ்ஸலாமு அலைக்கும் யா உம்மத்தே முஹம்மதியா. இன்று நாம் குரான் கூறும் குகைவாசிகள் சம்பவம் பற்றி பார்ப்போம் வாருங்கள். குரான் கூறும் மிக அற்புதமான வரலாறுகளில் குகைவாசிகளின் சம்பவமும் ஒன்றாகும். உண்மையான ஈமான் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் எப்படியும் உதவி செய்வான் என்பதற்கு இச்சம்பவம் மிகச்சிறந்த சான்றாகும். இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறினார்கள், காபிர்களின் தொல்லைகள் தாங்காமல் மக்காவில் இருந்து மதினாவுக்குச் சென்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கும் நிம்மதியில்லாமல் ஆக்குவதற்காக மக்கா காபிர்கள் நல் பின் அல்ஹாரிஸ், உப்பா பின் அபி முலைத் என்ற இருவரை மதீனாவாழ் யூதர்களிடம் அனுப்பி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரச்சாரத்தை தடுத்து நிறுத்த அவர்களிடமிருந்து வழிவகைகளைக் கண்டறிந்து வருமாறு ஏற்பாடு செய்தார்கள். மதீனாவில் இருந்த யூதர்களோ முந்தைய வேதங்களை எல்லாம் கரைத்துக் கொடுத்தவர்கள். எனினும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்காதவர்கள். அந்த அறிஞர்களில் சிலர் மக்காவாசிகளிடம், நாங்கள் சொல்லும் 3 வினாக்களை முகம்மதிடம் சென்று கேளுங்கள். பழமையான வேதங்களில் ஆழ்ந்த அறிவு உள்ளவர்களுக்கு மட்டுமே அந்தக் கேள்விகளுக்கான விடைகள் தெரியும். முகம்மதோ படிப்பறிவு இல்லாதவர். ஆகவே அவரால் இந்தக் கேள்விகளுக்கு விடை சொல்ல முடியாது என்று கூறினர். முதல் கேள்வி, குகைவாசிகள் யார்? இரண்டாவது கேள்வி, துல்கர்னைன் யார்? மூன்றாவது கேள்வி, ரோஹ என்றால் என்ன என்று கேட்க நபிகளார் அமைதியாக இருந்தார்கள். பின்பு அல்லாஹ்விடமிருந்து இது விஷயமாக வஹி வரலாம் என்று கருதி, இம்மூன்று கேள்விக்கும் நாளை பதில் கூறுகிறேன் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்துவிட்டார்கள். அதனால் சுமார் 15 நாட்கள் அல்லாஹ்விடமிருந்து எந்தச் செய்தியும் வரவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கவலைப்பட்டார்கள். மக்காவாசிகளும் பலவாறாக பேச ஆரம்பித்துவிட்டனர். அதன் பின்பே அல்லாஹ்விடமிருந்து வஹி வந்தது. இனி இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் எந்த வாக்குறுதியையும் தர வேண்டாம் என்ற அறிவுரையுடன் அந்த 3 கேள்விகளுக்கும் உரிய விடைகளை இறைவன் அருளச் செய்தான். யூத அறிஞர்கள் திகைத்துப் போய்விட்டனர். இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொளியில் அந்த கேள்விகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த பதிலை பற்றி விரிவாக காணுவோம்.